நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி, ஜனவரி மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 11:30 மற்றும் 12. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தயலம். திதி இன்று மாலை 6:06 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:59 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:59 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள். இன்று தொலைதூரத்தில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று விட்டதை பிடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கும். வழிபாட்டில் நம்பிக்கை கூடிவிடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். குடும்பத்தினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி செல்லக்கூடும். சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். லாபம் சீராக வரக்கூடுங்க. இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. சக ஊழியர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு செயலியும் செய்யும் முன்பு இல்லத்தில் கலந்து பேசுவது சிறப்பு. இன்று உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று எதிலும் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்குங்க. எதை நினைத்தோ வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மன தெளிவும் இன்று உண்டாகக்கூடும். கல்வியில் மற்றும் அக்கறையுடன் செயல்படுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீலன் நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதனையும் சமாளித்து விடுவீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடும். பரணி செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். கிருத்திகை வழக்கம் போல் உங்களுடைய பணிகள் எல்லாம் நடைபெற கொடுங்க. காரியங்களும் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். இன்று வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். யார் என்ன குறைகள் ஏது சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு எதிலும் ஈடுபட்டு வாருங்கள், வெற்றி நிச்சயம். சிரமரை ஓரளவு தவிர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகினால் வெற்றி நிச்சயம். ரிஷபம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ரிஷப ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தனபரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் விரயம் எதிலும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்கசப்புகளும் மாறுங்க. பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நல்ல மதிப்பையும் இன்று பெற்றுக்கொள்வீர்கள். மன நிம்மதியும் இன்று உண்டாகுங்க. உறவினர்கள் வருகையும் இருக்கக்கூடும். தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். குழப்பங்கள் நீங்கி இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் தெளிவு பிறக்க கொடுங்க. இன்று பெண்கள் சூழ்நிலை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள்.
ஏதேனும் முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் குடும்பத்தாரிடம் கலந்து பேசி எடுக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள், தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரைங்க சின்ன சின்ன சிக்கல் இருக்கும், எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. குழப்பம் மட்டும் தயவு செய்து வேண்டாம், காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள், மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள கொடுங்க, காரியங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியும். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும், முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழம் இருக்கின்றது, தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் இறுக்கமாக காணப்பட கொடுங்க. இன்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள், தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். முடிஞ்சளவு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பு. ரோகிணி. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும், நல்ல நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு சுகமான நித்திரை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். மிருகசிரிஷம். இந்த நாள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள், கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்குங்க. நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையக்கூடும், எதிரிகள் எல்லாம் தவிடுபடியாக கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள், யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியுங்க. இன்று நீங்கள் அயராமல் உழைத்து எதிலும் ஈடுபட முடியும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மிதுனம் ராசினியர்கள் என்ற முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லோரிடமும் இன்று நீங்கள் அன்புடன் நடந்து கொள்வீர்கள், பாகுபாடு இல்லாமல் இன்று நீங்கள் சரிசமமாக நடந்து கொள்வீர்கள். என்ன ஒன்று, சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை நீங்கள் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும், குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள், முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தயவு செய்து மிதுனம் ராசினியர்கள் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதிக அளவு மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். எதையும் யோசித்து இறைவனை மட்டும் நம்பி எதிலும் ஈடுபடுங்கள், அது போதும். ஓரளவு திருமண முயற்சி கை கொடுக்கும். நண்பரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும், தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். தொழில் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள், நம்பிக்கைகள் ஓரளவு நடைபெற கொடுங்க. என்று எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும், முக்கியமாக குடும்ப உறவுகளிடம் நிதானமாக கையாள வேண்டும். புதிய நபர்களின் நட்பும் இன்றி ஏற்படக்கூடும், எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. உங்களுடைய செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருக்கக்கூடும், பேச்சு திறமை கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று பெண்கள் மன கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியுங்க. அது மட்டுமில்லை, மற்றவரிடம் உரையாடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை குழப்பமே மிஞ்சும், காதல் கை கூடுமா கூடாதா என்ற குழப்பம் ஒரு பக்கம் இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். என்று மாணவர்கள் எதிலும் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள், காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக தெளிவு பிறக்குங்க, யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. கல்வி மீது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு கண்டிப்பாக சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும், காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள்,
பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமாக இன்று பேசுவீர்கள். இருந்தாலும் காசு பணத்தை கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. திருபாதிரை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இதிலும் ஈடுபட வேண்டும். முக்கியமாக குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிதி தேவைகள் ஓரளவே பூர்த்தியாக கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சுமூகமான உறவை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டு அமைதியை நிலைநாட்டினால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். புனர்பூசம் இன்று சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து செல்லுங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். சில விஷயங்கள் கண்டு மனம் கலங்குவீர்கள். சில நல்ல காரியம் நமக்கு நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேறு எதிலும் கவனம் செலுத்த வேண்டாம். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவாக சிந்தனையாக முடிவெடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எதிலும் உங்களால் முன்னேறி செல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. காரிய வெற்றி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க கொடுங்க. தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை குறைந்து விடக்கூடும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தை கொடுக்குங்க. இன்று தொழில் வியாபாரம் மிதமாகவே இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் வந்து சேரும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மனக்கவலை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். உத்தியோக நிமித்தமாக பணிகள் சென்று வருவீர்கள். இன்று வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. உங்களது பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவரிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். சக ஊழியரிடம் கவனமாக இருப்பது நல்லது. வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். முயன்றால் மட்டுமே எதிலும் சாத்தியம். இன்று பெண்கள் இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் முடிவெடுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை காதல் கை கூடுமா கூடாதா என்று குழப்பம் இருக்க கொடுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். கொஞ்சம் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். கல்விக்கான முடிவில் ரொம்ப கவனமாகவும் எடுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமையும். முயற்சி பண்ணுங்கள். மாணவர்கள் இன்று பொது விஷயங்களை பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்கள் சோதனையிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். முயற்சி பண்ணுங்கள். வெற்றி என்பது சுலபமாக அமைந்துவிடக்கூடும். பூசம். இறைவன் வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று மன தெளிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதம் நிகழும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ஆயில்யம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது நட்புடன் பழக கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை மேற்கொண்டு செய்தால் வெற்றி நிச்சயம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று யோசித்து எடுக்கும் காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பது ரொம்ப சிறப்பு. இன்று நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வது சிறப்பு. பெரிய மனிதர்களின் தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்குங்க.
இன்று உங்களுடைய தகுதி திறமைகளை உயர்த்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தன வரவும் தாராளமாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து செல்வதே சிறப்பு. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது மிக நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி இருக்கும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது ஒருவர் இருக்க கொடுங்க. திறமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றியும் காண முடியும். செலவுகளை குறைப்பது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனும் இருக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று, இல்லத்தில் கலந்து பேசுவது சிறப்பு. என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்க முடியுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியும், முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு கூடிவிடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன்னிறைவு பெரும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தன்னடக்கம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பூரம். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாகும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. உத்திரம். இன்று பெரும் முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிந்தனை பலம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஞாபக மறதி அவ்வப்போது வெளிப்பட கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதானமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்று நிம்மதியான உறக்கம் இருக்கின்றது. இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். இருந்தாலும் குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள், அது சிறப்பை கொடுக்குங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவு இன்று வெளிப்பட கொடுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சரி கட்டி விடுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. முடியாதது என்று எதுவும் இல்லை. முயற்சிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எல்லோருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உதவியாக இருப்பீர்கள். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாகன மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை இருக்குங்க. தாய் வழி ஆதரவு உண்டாகக்கூடும். இன்று தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது நல்லது. மனோதிடம் அதிகரிக்குங்க. கடன்கள் நோய்கள் யாவும் தீரும். விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். முன்னேற்றம் காண்பதில் வேகம் கூடிவிடும். எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. போட்டிகள் தொல்லை தராமல் இருக்க கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அதுவே வெற்றி கொடுக்கும். காதலை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். கல்விக்கான முடிவில் மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். பாடங்களை நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்வது மிக நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை வெகு விரைவாக செய்து முடிப்பீர்கள். துன்பங்கள் தோளாகும் நாளாக இருக்கக்கூடும். மதிநுட்பத்திறன் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும்.
முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். நல்லதொரு பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. அஸ்தம் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகளை கண்டிப்பாக நனவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை பண வரவும் சீராக இருக்கக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படைய கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. சோதனையிலும் கடந்து வெற்றி பெற முடியும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். துலாம் ராசினியர்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நெடுதூர பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். பயப்பட வேண்டாம். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. யோகமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடும். கலந்து உரையாடலின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். எதையும் யோசித்து பேசுவதே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும் என்பதினால் முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள். தொகை வரவுகள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். கொடுத்த பாக்கையும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் கூதுகளும் தரும் சம்பவங்களும் நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடை தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். திட்டமிட்ட காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டு பிடிப்பது நல்லது. பொறுமை காப்பது நல்லது. அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. காதலுக்காக நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது தெளிவாக எடுங்கள். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நேலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று கனவுகள் உங்களுக்கு நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வ போக வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கூடிவிடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. சுவாதி வெளி உலக தொடர்பு விரிவடையும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடிவிடுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பெரும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை பலம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் நீதி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண்பீர்கள். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வருவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நேர்மை நிலைநாட்டி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லதொரு பகுத்தறிவு ஏற்படக்கூடும். புத்தி கூர்மையும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். அதே போல வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். செல்வாக்கு மிக்க நபர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக செல்வாக்கும் கூடிவிடும். இருக்கும் வீட்டை மாற்றி விடலாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடுங்க. வேறு வீட்டுக்கு குடி போனால் வாழ்க்கை தரம் உயருமா என்ற சந்தேகமும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க. எதிரிகள் எல்லாம் இன்று உதிரியாக செல்லக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். பயப்பட வேண்டாம்.
தொல்லை கொடுத்தவர்களும் காணாமல் போக கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள் என்று உங்களுக்கு சிரமங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை எல்லாம் ஓரளவு தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள கொடுங்க என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் கண்டிப்பாக பெறக்கூடும். இந்த நாள் நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். பேச்சாற்றலையும் இன்று வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்களை ஓரளவு சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். இந்த நாள் நீங்க மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று புது புது விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். செய்கின்ற வேலையை நிதானமாகவும் அற்புதமாகவும் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இருக்காது. பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. காதலை பொறுத்தவரை நீங்கள் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நேரத்தையும் செலவிட வேண்டாம் என்று மாணவர்கள் பெற்றவரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். படிப்பில் மட்டுமே அக்கறையுடன் இருக்க பாருங்கள். நன்கு படியுங்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் செயல்படக்கூடாது. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருந்தாலும் படிப்பு இப்போதைக்கு முக்கியங்க. அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிரித்த முகத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று நீங்க பயணங்கள் செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுஷம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்று உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். கேட்டை. இன்று நீங்க ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று தன்னிறைவு பெறும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். என்று நீங்கள் அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்க கொடுங்க. இனிய செய்திகள் எல்லாம் தேடி வரக்கூடும். இனிமையான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முன் வருவீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடுங்க. பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்லது நடக்க கொடுங்க. பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வீர்கள். கவனமாகவும் நடந்து கொள்வீர்கள். அன்பாகவும் பேசி வருவீர்கள். என்று தனுசு ராசினியர்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலம் நல்லது நடக்கக்கூடும். உறவினர் வகையில் ஆதரவு கிடைக்கக்கூடும். வாடிக்கையாளரிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரம் வளர்ச்சி பெற கொடுங்க. அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனை ஏற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பாகை சூடுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு தன்னிறைவு பெறும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் துணிச்சலும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி என்பது நிச்சயம். போராடம். குழப்பங்களை சரி கட்டிவிட முடியும். அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள முடியும். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் ஏற்படக்கூடிய குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிதி தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. கேட்ட இடத்திலும் பண வரவு கிடைக்கக்கூடும். செய்யும் செயலை அற்புதமாக செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். உத்திராடம். இன்று நீங்க மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். வாய்ப்புகளை அற்புதமாக பகிர்ந்து கொள்வது நல்லது. நல்ல நல்ல திட்டங்களை நோக்கி வாழ்க்கை செல்ல கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தயவு செய்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்லாதீர்கள். அதே போல ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லைங்க. மகரம் ராசினியர்கள். இன்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் செய்கின்ற வேலையை மட்டும் திறமையின் அடிப்படையில் செய்யுங்கள். சொன்ன சொல்லை நிறைவேற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்து தாமதம் நீங்கிவிடக்கூடும். நண்பரிடம் இருந்து வந்த மன கிளேசங்கள் கண்டிப்பாக மாறும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் பழகுவீர்கள். பயணங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று பெண்களுக்கு முயற்சியும் கண்டிப்பாக திருவினையாக கூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி செய்துவிட முடியும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மிழுவீர்கள். இன்று யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை ஏனோதனமாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. முன்கோபங்கள் படாமல் இருப்பது மிக நல்லது. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று தன வரவு சீராக இருக்க கொடுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக தெரிந்துவிடக் கொடுங்க. தைரியமாக இன்று எந்த ஒரு முடிவிலும் எடுப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்கால தேவைக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போன போக்கில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். ஆகையால் கொஞ்சம் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. மற்றபடி எதையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். மனக்கவலை இல்லாமல் இருங்கள், அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திருவோணம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். செய்யும் பணியிடத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். சக நண்பர்களை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அவசரப்படாமல் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்கள்
இனிமையான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. பொருளாதார விருத்தியும் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம், இன்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்களை மட்டும் அற்புதமாக செய்யுங்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாளை நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று எதிலும் உங்களுக்கு குதூகலம் பிறக்கக்கூடும். வாய்ப்புகள் மிகவும் அற்புதமாகவே கைகூடிவிடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் பெறப்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. தொட்ட காரியமும் ஓரளவு துளிர்விடக்கூடும். சொன்ன சொல்லை இன்று நீங்கள் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேருங்க. வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். இன்று மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறையும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் கண்டிப்பாக நீங்கிவிடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு பலம் பெற கொடுங்க. வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்வு கிடைக்கக்கூடும். மிகவும் அக்கறையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அதே வேளையில் கடுமையான முயற்சிகளுக்கும் வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கிவிடக்கூடும். மனசுக்குள் உற்சாகம் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். நேர்த்தியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். சுப விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். இனிய செய்திகள் இல்லம் தேடி வர கொடுங்க. வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முன்வருவீர்கள். இன்று இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். கும்பராசினியர்களுக்கு மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதல் மன கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டுவது நல்லது. அதே போல பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். எதையும் நிதானமாக செய்யுங்கள். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருந்துவிடக் கொடுங்க. மனோ தைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், என்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மை நிலைநாட்டி எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சதயம், முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனோதைரியமும் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. போராட்டாத்தி, திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வேக வேகமாக பணிகளை இன்று நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். மனதளவில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடும். இன்று காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. செய்கின்ற செயலை சுறுசுறுப்பாக செய்யுங்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனம் வெளிப்படக்கூடும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள், என்று நீங்கள் மனோதைரியத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. வாழ்க்கை தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். தெய்வீக நம்பிக்கை கண்டிப்பாக கூடிவிடும். முடிஞ்ச அளவு குடும்பத்தாருடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. நல்ல விஷயங்கள் மூலம் உங்களுக்கு நல்லதும் கண்டிப்பாக நடைபெறக் கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். தைரியமாக இருக்க பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக் கொடுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். ஆலய வழிபாட்டில் உங்களுக்கு அக்கறை கூடிவிடுங்க.
துன்பங்கள் தூளாகும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் தெளிவும் ஏற்பட கொடுங்க. மதிநுட்பத்தால் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடன்பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நீண்ட நாளைய வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக இப்போதைக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று எந்த ஒரு செயலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கறையுடனும் செயல்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். மற்றவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக தீரும். உடல் ஆரோக்கியமும் பலம் பெற கொடுங்க. பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. தேவையற்ற பிரச்சனைகளை மட்டும் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்காதீர்கள். செய்யும் பணியில் கவனம் செலுத்துங்கள். தன்னால் காதல் கைகூடும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். கல்வியில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று தடைகளை உடைத்தெறிந்து கல்வியிலும் வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று நீங்க மனதை தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று தேவைகள் பூர்த்தியாவதால் மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் நீங்க தயார் செய்து கொள்வீர்கள். மனப்பதட்டம் கொஞ்சம் இருக்கக்கூடும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். தியானம், யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது மிக நல்லது. மற்றபடி சூழ்நிலையை நீங்க அலசி ஆராய்ந்து எதிலும் ஈடுபடுவது வெற்றியை கொடுக்கும். ரேவதி. திட்டங்கள் பரிபூர்ணமாக நிறைவேறும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்று உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.